சிந்து பைரவி நியூ பிரமோ சிந்து வந்து ரூம்ல போய் உட்காந்து பயங்கர யோசனையில் இருக்காங்க. அப்போ பைரவி இருந்துட்டு, சிந்து நீ சைலண்டா இரு சரியா, ஒரு நேரம் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்க அந்த ஸ்னேகாவுக்குன்றாங்க. அது இல்லாத அந்த சிவா பத்தியா கொஞ்சம் கூட வந்து உனக்காக அவன் ஃபீல் பண்ணவே இல்லைன்றாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவன் என்னடுன்னா அந்த அளவுக்கு கேஷுவலா இருக்கான். இங்க பாரு, இதுல அவனும் தான் சம்மந்தப்பட்டு போகணுன்ட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்றாங்க. அக்கா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காதுக்கா. இங்க பாரு, அவனை நம்பாதன்னு சொல்றேன். ஏன் உனக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது? நீ நினைக்கிற மாதிரியான ஆள் அவன் இல்லை சரியா, அதை விட்டுட்டு நீ தேவையில்லாத ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னுவாங்க. இங்க பாரு பைரவி, உண்மையிலே டாக்டரும் ரொம்ப நல்லவங்க சரியா, அந்த ஸ்னேகா கிட்ட இருந்து டாக்டரை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அவ்வளவுதான்றாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு புரியுது சிந்து, அவன் வந்து உன்னை ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணான்ற, அதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாம் விஷயங்கள் எப்படி நடக்குது புரியல எனக்கு பைரவின்றாங்க. ஆசைப்பட்டு மலைக்கோயில தாலி கட்டினான்னா உனக்கு ஏன் இருக்கிறான்? கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது உனக்காக ஏன் ஆதரவா நிக்கல? ஆனா நீ தான் அவன் மேல உருகுற, நீ தான் அவனை காதலிக்கிற மாதிரி தெரியுதுன்றாங்க. இந்த இடத்துல ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சிந்து. சிந்து என்ன பொய் சொல்லி சமாளிக்க போறாங்க, இல்ல மாட்டிக்க போறாங்களா பைரவி கிட்டன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.